ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று நீ சந்தோஷமாக தூங்கு. தூங்கி ரொம்ப நாள் ஆகிவிட்டதல்லவா? இன்று நீ சந்தோஷமாக தூங்க வேண்டும். இந்த சாயப்பாவுடைய அருள் வாக்கை கேட்டு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ எப்படியெல்லாம் இருக்க போகிறாய், முக்கியமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்கள் கிடைக்கப் போகிறது என்று நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நினைத்து கொண்டு நீ இன்று இரவு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எப்பொழுதும் நீ அமைதியோடு தூங்க வேண்டும். ஆழ்ந்து தூங்கி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆழ்ந்து தூங்குவது என்றால் எந்த கனவும் இல்லாமல் என்ன நடந்தது, ஏது நடப்பது எதுவுமே தெரியாமல் தூங்குவது. படுத்தது மட்டும்தான் தெரிய வேண்டும். விடியும் வரை ஆழ்ந்து தூங்க வேண்டும். ஆனால் நீயோ இதுவரைக்கும் அப்படி உறங்கவே இல்லை. தூங்குவாய், பாதி நேரம் அழுவாய், பாதி நேரம் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதே விழித்து விடுவாய். சில சமயம் யாரோ உன்னை துரத்துவது போல கனவு வந்து திடீரென்று எழுந்து உட்கார்ந்திருந்து கனவிலும் நமக்கு நிம்மதி இல்லையே என்று கவலையோடு இருப்பாய். சில சமயம் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு இருப்பாய். இது மட்டும்தான் உன் இரவில் நடக்கிறது. பகலெல்லாம் பார்த்தாயானால் வேலை செய்கிறாய், சில ஞாபகங்கள் வரும். ஆனால் வேலையில் உன் மீது கவனம் இருப்பதினால் நீ என்ன செய்வாய்? வேலையின் மீது கவனத்தை திருப்புவதினால் சில சமயம் உன்னுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் மறப்பாய். ஆனால் இரவில் வேலை இல்லாமல் படுத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பாய். என்றோ ஒரு நாள் நடந்த விஷயத்தை இரவில் நினைத்து பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும் உனக்கு. அந்த நேரம் அன்று மட்டும் நமக்கு ஏதாவது தவறு நடந்திருந்தால் என்ன ஆவது என்று நீ புலம்புவாய். தங்கப்பிள்ளையே, ஏற்கனவே நடந்ததை மாற்ற முடியாது, அது இயலாத ஒன்று. ஆனால் இன்று, நாளை, நாளை மறுநாள் நடக்கப் போகும் விஷயங்கள் உன்னால் சரி செய்ய முடியும் அல்லவா? உனக்கான அனைத்து தேவைகளையும் நான் செய்து தருவேன் அல்லவா? அதனால் இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை மறந்துவிடு. உன்னுடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத மனபாரமும் இருக்கிறது. உன்னை சாப்பிட்டியா என்று கேட்பதுக்கு கூட ஆளில்லை. ஆனால் வீட்டில் அனைவரும் இருக்கிறார்கள். அனைவருக்கும் நீ உணவு வழங்குகிறாய், அன்பான உணவை தருகிறாய். ஆனால் அவர்கள் யாருமே ஒருவேளை கூட சாப்பிட்டியா என்று கேட்பது கூட கிடையாது. நீயும் என்றாவது ஒரு நாள் கேட்டு விடுவார்களோ என்று நினைத்தாய். ஆனால் நீ நினைப்பது போல் யாருமே இல்லை. அவரவர்கள் வேலையை பார்க்கிறார்கள். அவரவர்களுடைய வேலையை பார்த்துவிட்டு தூங்க செல்கிறார்கள். திரும்ப காலை இழந்து வேலை பார்க்கிறார்கள். உனக்கு உடம்பு சரி இல்லை என்றாலும் உடம்பு பரவாயில்லையா என்று கேட்பதும் கிடையாது. வா, உன்னை வெளியில் அழைத்து செல்கிறேன், உனக்கு தேவையானதை வாங்கிக்கொள் என்று செல்வதற்கும் ஆள் இல்லை. ஆள் இருந்தும் இல்லாதது போலதான் உன்னுடைய நிலைமை. இதையெல்லாம் நீ யோசிக்கும் பொழுது உன் வாழ்க்கை வெறுத்து போகிறது. இனி அது போன்றைய நிலைமை எல்லாம் உன் வாழ்க்கையில், அதாவது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் எந்த நிலையும் நாளையிலிருந்து உனக்கு இருக்காது. வீட்டில் அத்தனை பேர் இருந்தும் உன்னை யாருமே, ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது. அதை நீ நன்றாக புரிந்து கொள். ஏற்கனவே நடந்த விஷயங்களை எல்லாம் நினைக்காமல் எந்த ஒரு காலமும் வாழ்க்கையில் தூங்காமல் இருக்காதீர்கள். நீங்கள் தூங்கினால் மட்டும்தான் உங்களுடைய உடம்பை உங்களால் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு முழித்து கொண்டே நீங்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் தானே அம்மா நடக்கும். நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நல்லதை நினையுங்கள். வாழ்க்கையில் நல்லது நடக்கும். பழைய விஷயத்தையே நினைத்து கொண்டு இருந்தோம், நிச்சயமாக எப்படி நல்லது நடக்கும்? பழைய விஷயங்கள் முடிந்து போனது, அதை மாற்ற முடியாது, அது உனக்கு தெரியும். ஆனால் புதிய விஷயங்களை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும். உனக்கு தேவையான விஷயங்களை இனி பெறவும் முடியும். காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உங்களுக்கு எல்லா வழியிலும் உபயோகமாக இருப்பேன். யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை முக்கியமாக நான் கஷ்டமே படமாட்டேன். கஷ்டப்படுத்த நான் செய்யவும் மாட்டேன். யாரும் உனக்கு தொந்தரவு கொடுக்கவோ நான் விடவும் மாட்டேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு இரு. எந்த அளவுக்கு என் மீது நீ நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைப்பதை நீயே உணர்வாய்.
அது மட்டுமல்ல தங்கமே, இப்பொழுது நான் உன்னை சோதிக்கிறேன் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உனக்கான ஒரு விஷயம் காத்துக்கொண்டு இருக்கிறது என்பது மட்டும்தான் அர்த்தம். பேரும் புகழும் பெற்று வாழும் உனக்கு நான் எந்த ஒரு காலத்திலும் துரோகம் செய்யவே மாட்டேன். உனக்கு பேரும் புகழையும் தருவேன். நீ இப்பொழுது அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாகவே உன்னை விட்டு போய் நல்லதொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். காலம் முழுவதும் நான் நிலைத்து உனக்கான தேவைகள் அனைத்தையும் தந்து உன்னை வாழ வைத்து என்னுடைய பிள்ளையாகிய உன்னை என்றும் என்றென்றும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பேன். கவலை வேண்டா, சிரித்து கொண்டே இரு. காலம் முழுவதும் என்னுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் எப்பொழுதுமே இருக்கும். இன்றைய நாள் மிக மிக நல்ல நாளாக உனக்கு அமைந்தது. நாளை அதைவிட உனக்கு சிறப்பான நாளாக நாளைய நாள் நிச்சயமாகவே அமையும். நாளை நாளை என்று சொல்கிறீர்கள், ஆனால் நாளை எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. நான் சொன்னால் நிச்சயமாக செய்வேன். நாளைய நாள் உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான நாளாக அமையும். அது மட்டுமல்ல தங்கமே, இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டத்தையும் நான் சொன்னேன் அல்லவா? இத்தனை கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய், இனிமேல் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாய் என்று. இனிமேல் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை ஒருபொழுதும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டேன். கவலைகள் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு தருவேன். எல்லா நிலையிலும் நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் வாங்கி உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பெற்று தருவேன். நானே உன்னுடைய அனைத்துமாக இருப்பேன். கவலைகள் வேண்டாம், சிரித்து சந்தோஷமாக இரு. இன்று இரவாவது நிம்மதியாக தூங்கு. தூங்குவது மிகவும் முக்கியமானது. உடம்பில் அப்பொழுதுதானே தங்கமே எல்லா சக்திகளும் வரும். நேரத்திற்கு தூங்கி நேரத்திற்கு எழுந்து உன்னுடைய வேலையை பார். காலம் முழுவதும் முழித்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயங்களை யோசித்து கொண்டே இருந்தால் அடுத்தடுத்த யோசனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இரவு நேரத்தில் தூங்கு, பகல் நேரத்தில் முழித்து உன்னுடைய வேலையை செய். நல்லதையே நான் செய்வேன். என்னாலும் எப்பொழுதும் நான் உனக்காகவே இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செய்து உன்னை வாழ வைப்பேன். இன்றைய நாள் நிச்சயமாக பல பல சந்தோஷங்களையும் பல பல கவலைகளையும் உனக்கு கொடுத்தது. ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் வரப்போகும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தரும் விடியலாகவும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையுமே மாற்றி நல்லபடியாக உனக்கு எல்லா திருப்பங்களையும் தரும் நாளாக மட்டுமே தான் அமையும். பல பேருக்கு உதாரணமாக உன் வாழ்க்கையை அமைத்து தருவேன். இன்றைய நாள் நிச்சயமாகவே நான் உன் கூட தான் இருந்தேன். நீ ஒவ்வொரு கட்டத்திலும் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று பார்த்து கொண்டு இருந்தேன். காரணம், நாளை உனக்கு அமோகமான நாளை அமைத்து தர வேண்டும் அல்லவா? இனிமேல் என்னுடைய துணை இல்லாமல் நிச்சயமாக தைரியமாக உன்னால் முடிவெடுக்க முடியும். இனிமேல் நீ எதையும் கண்டு அஞ்சவோ எதையும் கண்டு தயங்கவோ தேவையில்லை. பொறுப்பான என்னுடைய பிள்ளைக்கு இனி எல்லாமே திருப்திகரமாக நடக்கும். கண்களை நன்றாக திறந்து பார். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியும். சீக்கிரமாக எல்லாம் மாறி உன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் முடிந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றங்களாகவே அமையும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.